Welcome to EMR Physics. I am Raju. NCERT 12th Physics Chapter 2 Electrostatic Potential and Capacitance உள்ள numerical problems one by one solve பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் book back problem number 2.7 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா 3 capacitors of capacitances 2 picofarad, 3 picofarad and 4 picofarad are connected in parallel. Subdivision A. What is the total capacitance of the combination? Subdivision B. Determine the charge on each capacitor if the combination is connected to a 100 volt supply. So this is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 capacitors parallel கனெக்ட் ஆகிருக்கு. இந்த கெப்பாசிட்டர்ஸ்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 2 picofarad, 3 picofarad and 4 picofarad. இந்த 3 கெப்பாசிட்டர்ஸும் பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. இந்த பேரலல் காம்பினேஷனுடைய டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னொரு சப்டிவிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பேரலல் காம்பினேஷனில் ஒரு 100 வோல்ட் சப்ளையை கனெக்ட் பண்ணால் ஒவ்வொரு கெப்பாசிட்டர்ஸ் வழியாகவும் எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 கெப்பாசிட்டர்ஸ் இந்த மாதிரி பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ தீஸ் ஆர் த 3 capacitors which are connected in parallel. இந்த பேரலல் காம்பினேஷனுடைய டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 3 கெப்பாசிட்டர்ஸ்னுடைய கெப்பாசிட்டன்ஸை C1, C2, C3 அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ ஃபார் எ பேரலல் காம்பினேஷன் the total capacitance is given by C is equal to C1 plus C2 plus C3. So this is a formula we can use to find the total capacitance or effective capacitance for a parallel combination. C1, C2, C3 ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. C1 is equal to 2 picofarad, C2 is 3 picofarad and C3 is 4 picofarad. ஸோ எல்லாமே பிகோஃபேரடில் இருக்குது, அதனால் இதை அப்படியே வச்சுக்கிறோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 + 3 5, 5 + 4 9 picofarad. ஸோ திஸ் இஸ் அ டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் ஆர் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த ஃபஸ்ட் சப்டிவிஷன். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க? total capacitance of the parallel combination calculate பண்ண சொல்லியிருக்காங்க. So just by adding the individual capacitances we will get the total capacitance. அடுத்த சப்டிவிஷனில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா we have to find what is the charge passing through each capacitor if the combination is connected to a 100 volt supply. அதாவது இந்த காம்பினேஷன் ஒரு 100 வோல்ட் சப்ளையோட கனெக்ட் ஆகியிருந்தால் ஒவ்வொரு கெப்பாசிட்டர் வழியாகவும் எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். Now let us find what is the charge passing through each capacitor if the combination is connected to a 100 volt supply. So this is a 100 volt supply. இதை வந்து V அப்படின்னு எடுத்துக்குவோம். Individual capacitances are C1, C2, C3. இந்த மாதிரி காம்போனன்ட்ஸு பேரலல் கனெக்ஷனாக இருக்கும்போது அந்த காம்போனன்ட்ஸுக்கு இடையில் சேம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் C1 இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு V. இந்த பவர் சப்ளையினுடைய என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோ அதுதான் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர்ஸ். Therefore, the potential difference across C2 is V. The potential difference across the third capacitors is also V. Now, the charge passing through first capacitor is Q1. The charge passing through the second capacitor is Q2. The charge passing through the third capacitor is Q3. If the components are connected in parallel, then the current or charge passing through the components will vary. So this is the difference between
components connected in series and components connected in parallel. அதாவது இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. If the components are connected in series, then the charge passing through components are same. For a series combination, the charge passing through the components will be same. அதே மாதிரி if the components are connected in parallel, then the potential difference across the components are same. இங்கே potential difference வந்து சேமாக இருக்கும், இங்கே சார்ஜ் வந்து சேமாக இருக்கும். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்ஜ் பாசிங் த்ரூ ஈச் கெப்பாசிட்டரை என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா Q is equal to C into V. This is a formula we are going to use to find the charge passing through each capacitor. What is the charge passing through first capacitor? Charge passing through first capacitor is Q1. Capacitance of the first capacitor is C1. The potential difference across the first capacitor is V. We know the value of C1 and V. Therefore, this is equal to C1 is 2 picofarad and the supply voltage is 100. Pico அப்படின்னா நமக்கு 10 to the power minus 12 அப்படின்னு தெரியும். Therefore, this is equal to 2 into 10 to the power minus 12 farad into இந்த 100 10 square அப்படின்னு எழுதிக்கலாம். Therefore, by simplifying, we will get 2 into 10 to the power minus 10 அப்படின்னு வரும். What is the unit of charge? The unit of charge is coulomb. Similarly, for the second capacitor, the charge passing through the second capacitor is Q2. Capacitance of the second capacitor is C2. Supply voltage is V. Potential difference across the second capacitor is also same as the supply voltage. Therefore, this is equal to, what is the value of C2? C2 is 3 picofarad and V is 100. So, this is equal to 3 into 10 to the power minus 12 into 100 is 10 square. Therefore, this is equal to 3 into 10 to the power minus 10. Unit of charge is coulomb. Similarly, we can find Q3. Q3 is equal to C3 into V. Q3 is the charge passing through the third capacitor. C3 is the capacitance of the third capacitor. V is the potential difference across the third capacitor. It is same as the power supply. Therefore, this is equal to C3 is 4 picofarad and V is 100 supply voltage. So, this is equal to 4 into pico is 10 to the power minus 12 and 100 is 10 square. Therefore, this is equal to 4 into 10 to the power minus 10. Unit of charge is coulomb. Therefore, Q1 is equal to 2 into 10 to the power minus 10 coulomb. Q2 is equal to 3 into 10 to the power minus 10 coulomb. And Q3 is equal to 4 into 10 to the power minus 10 coulomb. So, this is the answer for the given problem. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.